வணக்கம் நண்பர்களே, வைகை அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது தமிழில் பகுதி ஆ இலக்கணம் ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமு, குரூப் 2 எக்ஸாம் இந்த 2 எக்ஸாம்லேயும் 2 வினாக்கள் கேட்குறாங்க. இந்த ஒரு பக்கத்தை நம்ம தெளிவாக படித்தோம் அப்படின்னாலே போதும், அந்த 2 வினாக்களுக்கும் சரியான பதிலை நம்மளால் கொடுக்க முடியும். ஓரெழுத்து ஒரு மொழி ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஒரு எழுத்தாக தான் இருக்கும். அந்த ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. இந்த மாதிரி பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்தை ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். அப்போ தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளது என கூறும் நூல் எது? நன்னூல். அதே போல் கூறும் ஆசிரியர் யார்? பவணந்தி முனிவர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். இதே போல் இன்னொரு இலக்கண நூல் இருக்குது. அதனுடைய பெயர் என்ன? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். இவற்றில் நோ, து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும். அப்படின்னா 42 எழுத்துக்களில் 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். மீதமுள்ள 40 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை. ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும். இந்த பாக்ஸ் கவனிங்க. இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு அந்த 2 குறில் எழுத்துக்களை பார்த்துடலாம். சீரியல் நம்பர் 41, 42 இதை கவனிங்க. 41 நோ அப்படின்னா நோய். அதாவது நோ அப்படின்றது குறில் எழுத்து. நல்லா கவனமாக கவனிக்கணும். குறில் எழுத்தோட நோ அப்படின்றதுக்கான பொருள் நோய். நோவு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நோ அப்படின்னா நோய். இதே போல் நெடில் எழுத்தும் இருக்குது. சீரியல் நம்பர் 24 கவனிங்க. நோ அப்படின்னா என்னது? வறுமை. எதுவுமே கிடையாது என்கிட்ட, நோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா வறுமை. நோ அப்படின்னா அதனுடைய பொருள் வறுமை. 42 கவனிங்க. சீரியல் நம்பர் அதில் து அப்படின்னா ஒன். துணுட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? து அப்படின்னா ஒன். அப்போ 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் 2 எழுத்துக்கள் குறில் எழுத்து. அந்த 2 எழுத்துக்கள் என்னென்ன? நோ அப்படின்ற குறில் எழுத்துக்கு நோய் அப்படின்னு பொருள். து அப்படின்ற குறில் எழுத்துக்கு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகே, இப்போ சீரியல் நம்பர் 1 கவனிங்க. 1ல் ஆ அப்படின்னா என்னது? பசு. ஆவின் பால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆ அப்படின்னா பசு. 2 ஈ அப்படின்னா என்னது? கொடு. ஈதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஈகை. சரிங்களா? ஈதல் அப்படின்னா என்னது? கொடு. பொருட்களை கொடு. 3 ஊ அப்படின்னா என்னது? ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊன்னா என்னது? மாமிசம், இறைச்சி. 4 ஏ அப்படின்றது என்னது? அம்பு, ஏவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏ அப்படின்னா அம்பு. 5 ஐ அப்படின்னா என்னது? தலைவன். ஐ அப்படின்ற படம் இருக்கு இல்லையா? ஐ அப்படின்னா தலைவன். 6 ஓ அப்படின்னா என்னது? மதகு நீர் தாங்கும் பலகை. சரிங்களா? ஓ. சரிங்களா? ஆச்சரியமாக சொல்லுவோம் இல்லையா? ஒரு பெரிய டேமை பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியமாக ஓ இவ்வளோ பெரிய டேமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. 7 கானா என்னது? சோலை. கானா காடு அல்லது சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. 8 கூ அப்படின்னா என்னது? பூமி. கூ அப்படின்னா பூமி. பூமியில் கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் இருப்பாங்க. கூ அப்படின்னா பூமி. 9 கை அப்படின்னா என்னது? ஒழுக்கம். நம்ம ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு நம்முடைய கை ரொம்ப அவசியம். சரிங்களா? நம்ம ஒரு அரசு அதிகாரியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கையை சம்பளம் வாங்குகிற கையாக மட்டும் வச்சுருக்கணும். சரிங்களா? லஞ்சம் வாங்குகிற கையாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கை அப்படின்னா என்னது? ஒழுக்கம். 10 கோ அப்படின்னா என்னது? அரசன். கோ அப்படின்னா அரசன். இங்கே நல்லா கவனிக்கணும். ஐ அப்படின்னா தலைவன், கோனா அரசன். 11 சா. சானா என்னது? இறந்து போ. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். 12 சி அப்படின்னா என்னது? இகழ்ச்சி. இகழ்ச்சி. இகழ்ந்து பேசுவாங்க இல்லையா? சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சி அப்படின்னா இகழ்ச்சி. 13 சே அப்படின்னா என்னது? உயர்வு. சே அப்படின்னா சேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நம்ம உயர்ந்து நல்ல நிலைமைக்கு போனால் தான் நமக்கு ஒரு நல்ல சேர், நாற்காலி கிடைக்கும். அப்போ சே அப்படின்னா உயர்வு. 14 சோ அப்படின்னா மதில். சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசதியோட மதிலில் கையை வச்சு நிற்போம். அப்போ சோ அப்படின்னா மதில்.
15 தா அப்படின்னா என்னது கொடு. 16 தீ அப்படின்னா நெருப்பு. 17 தூ அப்படின்னா என்னது தூய்மை. தூ அப்படின்னா தூய்மை. அந்த முதலெழுத்தும் ஒரே மாதிரி வருது, அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கணும். தே அப்படின்னா என்னது கடவுள், தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தே அப்படின்னா என்னது கடவுள். 19 தை அப்படின்னா என்னது தைத்தல். சரிங்களா, துணியை வந்து தச்சு கொடுக்க சொல்லி கேட்போம் இல்லையா. தை அப்படின்னா தைத்தல். 20 நா அப்படின்னா என்னது நாக்கு. சரிங்களா, நானா நாக்கு. 21 நீ அப்படின்னா என்னது முன்னிலை ஒருமை. நம்ம முன்னாடி இருக்கிற ஒருத்தரை தான் நீ அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதனால் நீ அப்படின்றது முன்னிலை ஒருமை. 22 நே அப்படின்னா என்னது அன்பு. நேனா நேசம் அன்பு. நேனா நேசம் அன்பு. 23 நை அப்படின்னா என்னது இழிவு. ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட நைன்னு பேசிகிட்டே இருந்தால் நம்ம வந்து கலாய்ச்சி விட்ருவோம். சரிங்களா, இழிவுபடுத்தி விட்ருவோம். அதனால் நை அப்படின்னா இழிவு. 25 பா அப்படின்னா என்னது பாடல். பானா பாட்டு பாடல். 26 பூ அப்படின்னா மலர். 27 பே அப்படின்னா என்னது மேகம். மழை எதுலேருந்து பெய்யுது? மேகத்துலேருந்து தான் பெய்யுது. பே அப்படின்னா மேகம். 28 பை அப்படின்னா என்னது இளமை. இளமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கொண்டு போகிற பை வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு பையாக வந்து இருக்கும். சரிங்களா, நம்ம வயது ஆயிடுச்சு அப்படின்னா மஞ்சள் பை வந்து கொண்டு போவோம். இளமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்களாம் பார்த்தாங்க அப்படின்னா டிசைனாக வந்து பேக் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ இளமை அப்படின்னா பை. 29 போ அப்படின்னா செல். போனா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 30 மா அப்படின்னா மாமரம். 31 மீ அப்படின்னா என்னது வான், விண்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மீ ஒளி. மீனாலே வந்து பெரிய உயர்ந்த, அதாவது வானம் தான் வந்து நமக்கு ரொம்ப பெரிய உயர்ந்த இடத்துல வந்து இருக்குது. அதனால் மீ அப்படின்றது வான். 32 மூ அப்படின்னா என்னது மூப்பு. வயதாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மூ அப்படின்னா மூப்பு. 33 மே அப்படின்னா என்னது அன்பு. மேனாள் முதல்வர், மேனாள் குடியரசுத் தலைவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. முன்னாடி வந்து பதவி வகித்தவங்கள ரொம்ப அன்போடு நம்ம வந்து சொல்கிறோம். மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ மேனா அன்பு. 34 மை அப்படின்னா என்னது அஞ்சனம். குழந்தைக்கு வந்து மை வந்து வைப்போம் அழகாக இருக்கிறதுக்காக. அழகு அப்படின்னாலே அஞ்சனம் தான். மை அப்படின்னா அஞ்சனம். 35 மோ அப்படின்னா என்னது மோத்தல், முகர்ந்து பார்த்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மோனா மோர்ந்து பார்த்தல். 36 யா அப்படின்னா என்னது அகலம். அந்த எழுத்தே வந்து பாருங்கள் ரொம்ப அகலமான எழுத்தாக தான் வந்து இருக்குது. சரிங்களா, யா அப்படின்னா அகலம். 37 வா அப்படின்னா என்னது அழைத்தல். இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அழைத்தல். 38 வீணா என்னது மலர். அந்த மலருடைய வகைகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். மொத்தம் வந்து 7 நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. அதுலேயே வந்து இந்த வி அப்படின்றது வந்து வரும். அதனால் வி அப்படின்னா மலர், பூ அப்படின்னாலும் மலர். 39 வை அப்படின்னா புல். அதாவது இப்போ புல்தரை மண் தரை இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய பொருட்கள்லாம் வந்து எங்கே வைப்போம்? புல் தரையில் தானே வைப்போம். அப்போ வை அப்படின்னா புல். 40 வவ் அப்படின்னா என்னது கவர். சில இடத்துலலாம் கவர் கொடுத்தா தான் வேலை நடக்கும். சரிங்களா, கவர் கொடுக்கல அப்படின்னா நம்ம மேலே வந்து கோவப்படுவாங்க. வவ் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அப்போ வவ் அப்படின்னா கவர். 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து பார்த்தாச்சு. இந்த பக்கத்தை தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி மிகச்சரியாக வந்து பதிலளிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.